ஐயா யூடிபி சேனலில் சவுக்கு சங்கர்னு ஒருத்தர் இருந்தார். அவருக்கு கமிஷன் பத்திரிக்கைன்னா ஏதோ உடக்கிட்டார். கடைசியில் பூட்டை உடச்சி உள்ளே போய் சவுக்கு சங்கருக்கு உள்ளே போட்டார். இப்போ சவுக்கு சங்கர் போட்டு மாற்றுறாரு. யாரையும் மாற்றுறாரு? திமுகவை. முதல் திமுகவை முட்டு கொடுத்து தூக்கி காசு சம்பாதிச்சாரு. அப்புறம் ஆரம்பமாக காசு வரலையோ அப்படின்னு எண்ணெய் பற்ற வச்சுட்டு சவுக்கு சங்கர் இப்போ தலைகீழாக இப்படி போயிட்டார். அதே மாதிரி திமுகவுக்கு முட்டு கொடுத்த ஆளுகள்லாம் இப்போ கூப்பிட்டு முட்டு கொடுத்த ஆளுக்கெல்லாம் ஒவ்வொரு ஆளும் சேர்த்துறாரு. சும்மா பெருமைக்கு காசு கொடுக்குற வந்துரு அப்படின்னு. வைகோவுக்கும் கொடுத்துருக்காரு. வைகோ அந்த கட்சியில் சேர்ந்தார். ஆனால் வைகோ அந்த சின்னத்தில் நில்லுன்ட்டார். எந்த சின்னத்தில்? எங்கள் திமுக சின்னத்தில் நில்லு அப்படின்ட்டார். இப்போ வைகோவன் தீட்டுறாரு பார்த்தியா, கத்தியை தீட்டாரு புத்தியை தீட்டு அப்படின்னு. அதாவது இதெல்லாம் எம்ஜிஆர், அண்ணாதுரை, காமராஜர் எல்லாமே ஒரு நிதானமாக வண்டி மெதுவாக ஓட்டிகிட்டு போயிட்டாங்க. ஆனால் எடப்பாடி 4.5 வருஷத்தில் ஓட்டி எல்லாத்துக்கும் லஞ்சம் கொடுத்துட்டார். பாவம். எங்கே கொடுத்தாரு? போலீஸ்லேருந்து. என்ன அந்த ஸ்டேஷனில் இருக்கிற போலீஸ் வாங்கியாச்சுன்னா அந்த ஸ்டேஷனில் இருக்கிற சொல்லி கொடுத்துருவாங்க. எடப்பாடியை இன்றைக்கி ஒரு கட்டு வரும், நீ கம்பெனி வரையா அப்படின்ட்டுருவாங்க. அங்கே அந்த போலீஸ் வாங்கிக்கு, அங்கே செக் போஸ்ட்லேயும் வாங்கிக்கு. அப்புறம் நீ மற்ற இடத்துல எல்லாமே வேலைக்காரன் வாங்கிக்குவா, சாட்சி சொல்கிறன்னு வாங்கிக்குவா. எல்லாம் போய் கடைசியில் இப்போ பல்ட்டி எப்படி ஏற்றுக்குது எடப்பாடிக்கு. தன்னை போல அண்ணா திமுகவில் தொண்டை ஊரை கரைஞ்சி வந்துடுது. புளியாட்டம் கரைஞ்சி ரசத்துக்குள்ளே போயிடுது. இந்த ஆள் ஒரு ஆள் சத்தம் போட்டு கேட்காங்க. மீண்டுமே அண்ணா திமுக பழகிக்கு ஒன்று பாதி பேர் இருக்கிறாங்க. அதுலேயும் பாதி பேர்னால் எப்படி? ஓஎம்சி கம்பெனியாக ஓஎம்சி பைப்பா மாநகராட்சிக்கு போடுறது. அந்த எல்என்டி பல்ப்பு எத்தனை ரூபாய்க்கு போட்டுக்கிறாங்க? அது ஏன்னு கேளு. கோர்ட்டில் கேஸ் நடக்குது. ஏதோ ஒரு கேஸை வச்சு அந்த நீதிபதி பண்ணிகிட்டு இருக்காரு. நீதிபதி மனுஷன்தான். அவர் மந்திரம் போட்டு பிறக்கல. ஆச்சு பார்த்தியா? அவர் வாங்கின காசுக்கு வாய்தான்னு போட்டுப்பார். அப்போ முடிஞ்சதுன்னா ஒன்று நாம் எல்லாருமே சேலரா போகிற இடத்துக்கு தான் போகணும். இப்போது இளையராஜா எதில் கற்றுட்டாரு தெரியுமா? இளையராஜா மியூசிக்கெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்டில் சொல்லுங்க. நான் ஃபோன் நம்பர் கொடுக்குறேன். 87 59 78 7 0 2 இதுக்கு இளையராஜா எதில் கற்றுட்டாருங்கிறத சொன்னீங்கன்னா உங்களுக்கு குடிநீர் பணியாளர் சங்கம் வரவேற்பு கொடுக்குறோம். இதுதான் எங்களுடைய ஃபோன் நம்பரு. ஆச்சு பார்த்தியா? அதுக்கு விடுகதை நானே சொல்லிடுறேன். இளையராஜா ரொம்ப காலமாக குளத்தில் தண்ணி நின்றுருக்குது. கொசு பிடிக்கிறது கொக்கு போய் பிடிக்குது. கொசு ஏகலமே மேலே இருக்குது. அந்த கொசு கொக்கு போய் பிடிக்குது. அந்த பிடிக்கிறதுல மழை வருது அப்படின்னு இல்லை. இந்த வெள்ளையே தவக்காய் மரன்ட்டு உடக்காயுமே தவக்காயுமே 2 பேர் பெரிய பிறண்டாப்பாங்க. 2 பேருமே. இப்போது எடப்பாடியும் உதய ஸ்டாலினும் என்ன பண்ணாங்க? 2 பேர் இப்போ கடைசி காலத்தில் அதே தோற்று போகுதுன்னு தெரியும் ஸ்டாலினுக்கு. எடப்பாடி கட்சி வருதுன்னா அப்போ நம்ம அதை வச்சு மேலே ஏறி இல்லாமான்னு பார்த்துருக்காரு. மேலே இருக்கு அல்ல வேரெல்லாம் பிடிச்சிருந்தா தான் பரவாயில்ல. அல்ல வேரெல்லாம் கரையை தண்ணி கிடந்ததுன்னா ஆணி பேர் என்ன இருந்துச்சு? அதுக்கு மேலே எடப்பாடிக்கு
அதில் வேறெல்லாம் பிடிக்கிட்டு போயிடுது. அதனால் 2 கவத்தை கட்டிட்டு அந்த உடக்காயும் தவக்காயும் வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சுட்டு இருந்தது. அடே அப்படின்ட்டு தவக்காய் என்ன பண்ணிட்டு ஓடி போய் குட்டைக்குள்ள குதிச்சிடுது. உடக்காய் எழுதிட்டு போயிடுது. உடக்காய் எழுதிட்டு போய் உடக்காயும் சேர்த்து போச்சு. தவக்காய் உழைச்சிடுது. சரி என்ன நாம் தவக்காய் சேர்த்து போச்சு, நம்ம பெருண்டு இப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது தவக்காய் தூக்கும்போது இந்த உடக்காய் செத்து போச்சு. பெறாந்து மேலேருந்து வந்து தூக்கும்போது தவக்காய்க்கும் ஆபத்து வந்தது. இந்த ரெண்டுமே இப்போ ஆபத்தில் தான் உட்காந்துக்குது. வணக்கம் வணக்கம் வணக்கம். என்ன இது உடக்காய் கதை மாதிரி தவக்காயுமே அவசரப்பட்டு தண்ணிக்குள்ளே ஓர விட்டு போட்டு கவக்குன்னு உடக்காய் 2 பேர் பெரிய பெருந்துகாத்தான். ஐயா எல்லா கட்சிக்காரும் சின்ன கட்சிக்காரரும் உள்ளே போகுந்தால் பரவாயில்ல. நீங்கள் பெரிய கட்சிக்காரர் 2 பேருமே பூந்து கல்லை போட்டு நிறச்சி போடல. காக்கா தண்ணி குடிக்கிற மாதிரி இந்த பாட்டலில் காக்காய் பாட்டலில் தண்ணி வச்சதுன்னு பிடிக்க முடியாது. அது கல் பொறுக்கி அறுபுக்கிறதுக்கு காக்காய் உள்ளே போட்டுன்னா தண்ணி மேலே வந்து குடிச்சிட்டு போயிடலான்னு பார்த்துருக்குது. ஆனால் காக்காய்க்கு இருக்கிற அறிவு மனுஷனுக்கு இல்லை. ஆனால் மனுஷனுக்கு இருக்கிற அறிவு காக்காய்க்கு இல்லை. அதுக்கு பார்த்தியா? வணக்கம் 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 வணக்கம். குடிநீர் பணியாளர் சங்கம் வணக்கம்.